எஸ் மக்களே, ப்ரோமோ 2ல வந்த ஃபைட் முழுசாக முடிஞ்சிருச்சு. என்னன்னு சொல்லிடுவோமா? இந்த டாஸ்க் ஒன்று வந்ததுங்க. எப்பவும் போல் அந்த லக்ஸுரி டாஸ்கில் வந்து அதில் வந்து குட் ஃபுட்டும் இருக்கும், பேட் ஃபுட்டும் இருக்கும். ஒரு டீம்லேருந்து 4 கண்டஸ்டன்ட் போகணும். அவங்க ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடணும். அது குட்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு எதிரில் இருக்கிற டீம் அது குட்டா பேடான்னு கெஸ் பண்ணணும். அதாவது அசத்தன் ஃபுட்டா, அத்தான் ஃபுட்டா, செத்தான் ஃபுட்டான்னு கெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. இதை சொன்ன உடனே திவாகர் கையை தூக்கிட்டு நான் போகிறேன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்குன்னு ஏதாவது ஒரு டிஸ்கஷனே ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, கலை போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கனி வந்து ஃபுட்டில் இருக்கிறதுனால கனி போகட்டும் அப்படின்னாங்க. சபரியும் எஃப்ஜேவும் முதலே ஒதுங்கிட்டாங்க. மீதி இருந்ததே 5 பேர் தான். அதில் ஒரு 4 பேர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கலை போகட்டும். வினோத் வந்து ஏற்கனவே 2 கேம் ஜெயிச்சிட்டாரு, அவர் போகட்டும். அடுத்து வந்து இவங்க ரம்யா போகட்டும், இன்னொன்று வந்து கனி போகட்டும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி என்னென்னா, இவங்க சொன்னது 1008 சாக்குங்க. ஆக்சுவலாக என்னென்னா, திவாகர் அனுப்புறதுல அவங்க யாருக்கும் உடன்பாடு இல்லை. ஏன் பார்க்குற நம்மளுக்கே அந்த ஆள் அனுப்புறதுல உடன்பாடு இல்லை. ஸோ எனக்கு ஒன்றும் அது தப்பாலாம் தெரியலை. ஏன்னா அவர் பண்ணுற அலப்பறைக்கும் அசிங்கத்துக்கும் அவரை வச்சு கேம் விளையாட்டு ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அவர் என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிடுவார். கேமில் திடீர்னு கத்துவார். அவர் கண்ட்ரோல்னால் என்னன்னே தெரியாது. எந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், எந்த இடத்துல அமைதியாக போகணும், எதுவுமே அவருக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அவர் ஒதுக்குறது தப்பு இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்துமே. ஸோ அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இந்த சூப்பர் டீலக்ஸ் ரேணி ஒதுக்குறாங்கன்னு காய்ச்சி அதாங்க கத்திட்டு இருந்தார். இதை சபரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ குரூப்பிசம்னு சொல்லாத, எல்லோரும் ஓட் பண்ணி தான் போகிறோம், அந்த டீம்லேயும் ஓட் பண்ணி தான் போகிறாங்க. உண்மையிலே அந்த டீம்லேயும் ஓட் பண்ணி தான் போகிறாங்க. அங்கே பார்வதி ஒரு கலாட்டா பண்ணிச்சு இது முடிஞ்சோடனே. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஓட் பண்ணி தான் போகிறோம் அப்படின்னா இவர் ஒத்துக்கவே இல்லை, கத்திக்கிட்டே கிடந்தார். அப்புறம் அங்கே போனாங்க. இதாங்க ப்ரோமோ 2 ஃபைட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இவர் காற்று மூச்சு அதுக்கு தான் கத்திட்டு இருந்தார், என்னை எடுத்துக்கல. அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்ல வேலை யாரும் கொடுக்கல. அவர் கத்துறாருன்னு சொல்லி யாராவது கொடுத்துருந்தா தான் நம்மளுக்கு கடுப்பாக இருந்திருக்கும். கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்கன்னா, இப்படி எல்லோரும் போய் விளையாண்டதுக்கு அப்புறமா இந்த மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. இவங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ரா ஆன உடனே கடைசியாக எக்ஸ்ட்ரா ஒன்று பிக் பாஸ் கொடுத்தாரு. அப்போ இந்த ஆள் நான் போய் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறேன்ட்டு போனால் தோத்துட்டு வந்துட்டான். என்ன பண்ணார், தோத்துட்டு வந்துட்டார். இதுக்கு தான் இத்தனை ஆர்ப்பாட்டம். இது தோத்துட்டு வந்துட்டு பார்வதிக்கிட்ட ஏன் பல்ல காமிச்சிட்டு, இல்லைடா அவங்களாம் ஓவர் ஆக்டிங் பண்ணாங்கடா, மற்றவங்களாம் ஓவர் ஆக்டிங்காக, துரை வந்து அண்டர் ஆக்டிங் பண்ணாராம். ஆனால் தோத்துட்டார். எப்படி தோத்துட்டார், அவரால் தோற்று போச்சு டீமு. அதை வந்து முட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பார்வதிக்கிட்ட வந்து கன்றாவையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு அப்போ சொல்கிறாங்க அரோராவும் துஷாரும், அண்ணா அங்கே ஓவர் ஆக்டிங் தான் நான் பண்ணணும், அதான நான் டாஸ்க் எப்படின்னா இல்லைப்பா அப்படின்னு என்னோடத்தையோ சொல்லிட்டு இந்த அரோராவுக்கும் துஷாரும் எதுக்கு தான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரில. தேவையே இல்லாத ஆடி அவங்க பிடிங்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் லைவில் பூர் தான் அடிக்குது. இல்லை ஆளுக்கு ஒரு வாரமாக உட்காந்து புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நான் சொல்கிறேன் இல்லைங்க, பார்வதி வந்து விக்ரம் பற்றி நிறைய புறணி பேசுகிறாங்க. பார்வதி விக்ரமை வம்பளுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா விக்ரம் ஏதாவது ஒன்று சொல்லுவார், நாமினேட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி சீட் வரும்போதோ சொல்லுவார். கண்டிப்பாக அந்த அம்மா வம்பளுக்க ட்ரை பண்ணும். பார்க்கலாம் விக்ரமோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் அவளாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா பார்வதி புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது எப்போயும் ஒரே ஆடியை தான் பிடிக்கிட்டு இருக்க போது பார்ப்போம் விக்ரம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.